السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعلمك ما لم تكن تعلم، صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசிகளை என்றும் ஆதரவு வைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த 1430வது வருடம் ரமலான் மாதத்தினுடைய 16வது நாளில் நம்மை இந்த புனிதமான மஜ்லிஸில் ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும் தாபீன்களும் தபஅத் தாபீன்களும் அவுலியாக்களும் ஷுஹதாக்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்யும் மதீனா சென்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது முஸ்தபாவாகிய அவனுடைய ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. எந்த நபிக்கோ எந்த ரசூலுக்கோ அல்லாஹ் கொடுக்காத இல்மை, கொடுக்காத திறமையை, கொடுக்காத வீரத்தை, கொடுக்காத கொடை கொடுக்கும் தன்மையை
என் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சிறப்பித்தான். குர்ஆனிலேயே சொல்லுவான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நபியே நாயகமே, உங்களுக்கு தெரியாதவைகளை எல்லாம் உங்களுக்கு நான் கற்றுத்தந்தோம். உங்களுக்கு எதுவெல்லாம் தெரியாமல் இருக்குமோ அதையெல்லாம் உங்களுக்கு நாம் கற்றுத்தந்தோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு அடையாளமிட்டு நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிற கட்டங்களிலெல்லாம் அவர்களை மிக உயர்வாகவே உன்னதமாகவே சொல்லி காட்டுகிறான். இதை வைத்து நமக்கு விளங்க, நாம் விளங்கிக் கொள்ள, நம்முடைய ஈமானை பலப்படுத்த, நம்முடைய மஹப்பத்தை மேலும் உயிரோட்ட, நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்ப்பதற்கு ஒரு வழி ஏற்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஈமான் எப்பொழுது வலுப்பெறுகிறது என்றால், சஹாபாக்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு என்று கேள்விப்படுகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் நஸ்தாது ஈமானம் வ யகீனா. நபியே நாயகமே, எங்களுடைய ஈமான் உங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைப்பதை கொண்டு எங்களுடைய ஈமான் வலுப்பெறுகிறது என்று சொல்லி காட்டுவார்கள். நபியே, யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், உங்களுக்குரிய சிறப்பை, உங்களுக்குரிய கண்ணியத்தை, மகத்துவத்தை நாங்கள் விளங்குகிற பொழுது, நாங்கள் தெரிகிற பொழுது எங்களுடைய ஈமான் வலுப்பெறுகிறது என்று சொல்லிய கட்டங்கள் ஒரு கட்டமல்ல, பல கட்டங்களில் சஹாபாக்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக வருகிற பொழுதெல்லாம் அதிகமான நேரங்களில் அந்த சஹாபாக்களிடத்திலேயே கேட்பார்கள், சஹாபாக்களே, நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா? நீங்கள் மனதில் மறைத்து வைத்திருக்கும் கேள்வியை நானே சொல்லி, நானே அதற்கு பதிலும் சொல்லிவிடவா என்று கேட்கிற பொழுதெல்லாம் சஹாபாக்கள், நபியே நாயகமே, ஈருலக வேந்தரே, எங்கள் இதய நாயகரே, நீங்களே கேள்வியை கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது வரிசை கிரமமாக அந்த கேள்விகளை கண்மணி நாயகம் சொல்லி பதிலையும் சொல்லுவார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நஸ்தாது ஈமானம் வ யகீனா. நபியே நாயகமே, உங்களுடைய சிறப்பை, மகத்துவத்தை நாங்கள் விரும்புகிற பொழுது, விளங்குகிற பொழுது, அதை எங்களுடைய உள்ளத்தில் தெரிபடுத்துகிற பொழுது எங்களுடைய ஈமான், எங்களுடைய உறுதி, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய நம்பிக்கை அதிகமாகிறது என்று சொல்லி காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் தான் நாமும் நம்முடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வித்ரியாவில், புர்தாவில், மௌலிது மஜ்லிஸ்களில் நாம் புகழுகிற பொழுது நம்முடைய ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்தி தந்தருள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டுகிறோம். நம்முடைய மஹப்பத்தை அல்லாஹ் மேலும் உறுதிப்படுத்தி தர வேண்டும். நம்முடைய மஹப்பத்தில், அல்லாஹ்வின் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையில் மேலும் மேலும் அல்லாஹ் ஒரு வலுவை ஏற்படுத்தி தருவானாக. நேற்றைய தினத்திலுள்ள அடிகளில் அப்பா அவர்கள் சொல்வார்கள், ஃபமா காலிஹுன் லில் கைரி யப்லுகு கத்ஹு. நபியே நாயகமே, உலகத்தில் எத்தனையோ பேர்கள் அமல் செய்யலாம், இரவெல்லாம் நின்று வணங்கலாம், காலமெல்லாம் நோன்பு நோக்கலாம், எத்தனை பேர்கள் உலகத்தில் பிறந்தாலும் நாயகமே நபியே, உங்களுக்கு நிகராக ஒரு அமல் செய்யக்கூடியவரை இந்த உலகம் பார்த்ததில்லை. ஃபமா காலிஹுன், காலிஹ் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது ஆமில் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். அமல் செய்யக்கூடியவர்கள், இபாதத் செய்யக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், லில் ஹைரி, நலவின் பக்கம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், யபுலுகு, முன்னால் ஒரு மா யபுலுகு, அவர்கள் அடையவில்லை, கதுஹு, நபியே உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுக்குரிய அந்த மகத்துவத்தை அவர்கள் அடையவே இல்லை, அடையவும் முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் மகத்துவம் உயர்வான மகத்துவம். சஹாபாக்களில் சிலர் வருகிறார்கள் நாயகத்திரத்தில், நாயகமே, நாங்கள் இனிமேல் எங்களுடைய மனைவிகளின் பக்கம் உறவு கொள்ள மாட்டோம் என்று சத்தியம் செய்து விட்டோம்.
காலமெல்லாம் நோன்பு பிடிப்போம் என்று சத்தியம் செய்து விட்டோம், இரவெல்லாம் நின்று தொழுவோம் என்று சத்தியம் செய்து விட்டோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம், இபாதத்தும் செய்யுங்கள், குடும்பத்தோடு வாழவும் செய்யுங்கள், இபாதத்தும் செய்யுங்கள், உறங்கவும் செய்யுங்கள், நோன்பும் பிடியுங்கள், அல்லாஹ் தந்த உணவை உண்டு மகிழவும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அன அலமுக்கும் பில்லாஹ் அன அத்காக்கும் பில்லாஹ், நான் தான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாட்டை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்களே. என்னிடத்திலே படுத்திருப்பார்கள், இரவு நடுநிசி நேரத்திலே எழுந்திருப்பார்கள், மெதுவாக எழுந்திருப்பார்கள், அவர்களுடைய காலடி சப்தம் கூட கேட்காது, மெதுவாக வந்து கதவை திறப்பார்கள், மெதுவாக வெளியே செல்வார்கள். இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் படுத்திருப்பேன். ஏன் பார்த்து படுத்திருக்கிறேன் என்றால், என் நாயகர், என் இதய வேந்தர், என் அருமை கணவர், அகில உலக வேந்தர் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அசைவுகளை இந்த உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக. இரவு என்னோடு படுத்திருக்கிற கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே என்னிடத்தில் கேட்பார்கள், யா ஆயிஷா, உனக்கு சொந்தமான இரவு, இதிலே நான் என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு நீ அனுமதி தருகிறாயா என்று என்னிடத்தில் கேட்பார்கள். அருமையான சகோதரர்களே, வணக்கம் என்பது வெறுமனே தொழுகை அல்ல, வணக்கம் என்பது வெறுமனே நோன்பல்ல, வணக்கம் என்பது ஹஜ்ஜோ ஜகாத்தோ அல்ல. அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற முறையில் தொழுவதும் நோன்பு பிடிப்பதும் தான் வணக்கம். அருமையானவர்களே, சிலர் மனைவிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் அதை ஏதோ ஒரு தத்துவமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற பாங்கு, ஆயிஷா ஏதாவது பேசு ரலியல்லாஹு அன்ஹா, ஏதாவது பேசுங்கள் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்களே, அதைத்தான் அப்பா சொல்லுவார்கள். வணங்குவதாக இருந்தாலும் தன் மனைவிக்கு கொடுக்கிற உரிமை கடமையை மறுக்காமல் வணங்கிய மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு பிடிப்பதாக இருந்தால் கூட தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்து நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فما كاره للخير يبلغ قدحه ولا فادح في الحرب يشبه قدحه. நபியே நாயகமே, உங்களுடைய வீரத்தை போன்று எந்த வீரர்களுடைய ஒப்புவமையும் இல்லவே இல்லை நாயகமே. உங்களுடைய வீரத்தை போன்று எந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் மண்ணை கவ்விய வரலாறுகளை உலகம் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் தலை சிறந்த வீரர்கள் எல்லாம் கண்மணி நாயகத்துக்கு முன்னால் வீரம் போட்டியிட்டு தன்னுடைய வீரத்தில் ஒன்றுமில்லை என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மதீனாவில் திடீரென்று ஒரு சப்தம், இரவு நடுநிசி நேரம் கடுமையான சப்தம். என்ன சப்தம் என்று தெரியவில்லை. இரவு நடுநிசி நேரத்தில் ஒரு சப்தம் நமக்கு கேட்கிறது என்றால் எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதே நினைவு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மனதை கொஞ்சம் பறிகொடுத்து மதீனா மாநகருக்கு சென்று பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற மின்விளக்குகள் இல்லாத காலகட்டம், இது போன்ற சாலை வசதிகள் இல்லாத காலகட்டம், இது போன்ற எந்த அமைப்புகளும் இல்லாத காலகட்டம், மலைப்பகுதிகள், காட்டுப்பகுதிகள், அந்த பகுதியில் திடீரென்று ஒரு சப்தம் வருகிறது. சப்தம் வந்ததும் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. 2-3 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தவர்களாக சப்தம் எங்கிருந்து வருகிறது, என்ன சப்தம் வருகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வெளியே வருகிறார்கள். அந்த சமயத்தில் வெளியில் இருந்து சப்தம் வருகிற திசையை நோக்கி ஒரு உருவம், அழகின் பொது உருவம், ஆன்மீகத்தின் மொத்த உருவம், அல்லாஹுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக தன்னந்தனிமையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்களாம், தோழர்களே, நிம்மதியாக போய் படுங்கள். என்ன சப்தம் வந்தது என்பதை நான் பார்த்துவிட்டு வந்து விட்டேன். அது என்ன சப்தம் என்பது எனக்கு தெரிகிறது. அது வெளியூரில் இருந்து வந்திருக்கும் வியாபார கூட்டம்.
அவர்கள் வந்த சப்தம் குதிரையினுடைய காலடி சப்தம், நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று சஹாபாக்கள் எல்லாம் இருளடைந்த நேரம், வசதிகள் இல்லாத நேரம், எதிரிகளுடைய பயம் எப்பொழுது வரும் என்று தெரிய முடியாத கடுமையான நேரம், அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கூட 3 நபர்கள் 4 நபர்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனிமையாக எங்கிருந்து என்ன சப்தம் வருகிறது என்பதை பார்த்து சமுதாயத்துக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வீரத்தை தான் அப்பா சொல்லி காட்டுகிறார்கள். வலா காதிஹுன், இந்த காஃப் காதிஹுன் என்றால் வீரர், தீரமுள்ளவர். ஃபில் ஹர்பி, போர்க்களங்களில் யுஷ்பிஹு கதுஹு, நபியே நாயகமே உங்களுக்கு ஒப்பான ஒரு வீரர்களை உலகம் பார்த்திருக்க முடியாது. உஹது போர்க்களம், அந்த போர்க்களத்திலே ஒரு சின்ன பிரச்சனையின் காரணத்தினால், ஒரு சின்ன சருகுதலின் காரணத்தினால் சஹாபாக்கள் எல்லாம் பிரிந்து சென்று விடுகிறார்கள். ஒரு சில கூட்டம் கண்மணி நாயகத்தை சுற்றி நிற்கிறது. அப்பொழுது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன நபியுன் லா கதிப் அனபுனு அப்துல் முத்தலிப், நான் யார் தெரியுமா? நான் நபி, நான் பொய்யன் அல்ல, நான் அப்துல் முத்தலிபனுடைய பேரன் என்று வீராவேசமாக முன்னால் நின்று கொண்டு சொன்ன அந்த வீர வாக்குகளை முன்னிறுத்தி வைத்துக் கொண்டுதான் சொல்லி காட்டுகிறார்கள். வலா காதிஹுன் ஃபில் கர்பி யுஷ்பிஹு கதுஹு ஹலஃப்து லகும், நபியே நாயகமே உங்களை கொண்டு நான் சத்தியம் சொல்கிறேன். லா யம்லிகுன் நுத்கு கதுஹு, நாயகமே உங்களுடைய பேச்சு சொந்தமாக்காது, எந்த குறையையும் சொந்தமாக்காது. உங்களுடைய பேச்சில் எந்த குறையும் சொந்தமாக முடியாது. குறை என்பதே உங்களுடைய பேச்சில் வர முடியாது. இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சிலேயே குறைவை கண்டு கொண்டிருக்கிற சமுதாயம். அருமையான சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸாக இருந்தால் கூட எங்களுடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லை, நாங்கள் விளங்கிய குர்ஆனுக்கு ஒத்து வரவில்லை, எனவே எங்களுடைய விளக்கத்துக்கு ஒத்து வரவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி சில ஹதீசுகளை தூக்கி எறியக்கூடிய சமுதாயமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வை அர்ஷில் வைக்கவா வேண்டாமா என்று சொல்லி ஒரு ஹதீஸை தூக்கி எறிந்தார்கள். கண்மணி நாயகத்தினுடைய சொல்லிலேயே குறை காணக்கூடிய சமுதாயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிற பொழுது, கண்மணி நாயகத்தினுடைய புகழ் வாக்குகளை பார்க்கிற பொழுது, அவர்களுடைய புனிதமான சொல்லை பார்க்கிற பொழுதெல்லாம் அதை கண்ணில் எடுத்து ஒத்துகிறோமே, தலையில் எடுத்து வைத்துக் கொள்கிறோமே, வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்கிறோமே, இதை நம்முடைய தொடர்படியாக நாம் ஆக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. நாயகமே உங்களுடைய விஷயத்தில் எந்த குறையும் வந்ததில்லை, உங்களுடைய பேச்சில் எந்த குறையும் வந்ததில்லை. லமிம்துலக்கும், நான் ஒன்று சேர்த்துக் கொள்கிறேன். லா யுஹ்ஸருல் ஹல்கு மத்ஹு, நபியே உங்களுடைய புகழை உலகத்தினுடைய படைப்புகள், ஒரு படைப்பு அல்ல, ஒரு கவிஞர் அல்ல, 1000 கவிஞர்கள் இல்லை, 1,00,000 1 கோடி கவிஞர்கள், 1 கோடி எழுத்தாளர்கள், உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய புகழை எழுதத் தொடங்கினாலும் அது ஒரு மட்டுக்கு வர முடியாது நாயகமே என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். வலா பஅலஹு குல்லன் வலல் பஅலு மின் பஅலி, ஒட்டுமொத்த உங்களுடைய புகழில் இருந்து வலா பஅலஹு குல்லன், அந்த ஒட்டுமொத்தத்திலிருந்து சிலதை கூட சொல்லிவிட முடியாது. யார் சேர்ந்தால், இந்த உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் உங்களுடைய ஒட்டுமொத்த புகழில் இருந்து கொஞ்சத்தை சொல்ல முடியாது. சரி, கொஞ்சத்தையாவது, கொஞ்சம் என்ற பேச்சாவது வர முடியுமா? வரல் பாலும் இன்பாலின், கொஞ்சத்திலிருந்து கொஞ்சத்தை கூட சொல்ல முடியாது. அருமையான சகோதரர்களே, அப்பா அவர்களுக்கு வாக்கு எங்கிருந்துதான் கிடைத்ததோ அல்லாஹ் அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக்கி வைப்பானாக. அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்வை மேலும் மேலும் அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய மதுகை, நம்முடைய மஹப்பத்தை மேலும் அதிகப்படுத்தி தந்தருள் புரிவானாக. என்ன அற்புதமான வார்த்தை! வலா பஅலஹு குல்லன் வலா பஅலஹு கல்லா, சிலதை கூட நீங்கள் சொல்ல முடியாது. வலா பஅலஹு கல்லா,
அறவே சொல்லவே முடியாது, அதிலிருந்து சிலதை கூட சொல்ல முடியாது. வலல் பாலமின் பாலின், சிலதிலிருந்து சிலதை கூட சொல்லிவிட முடியாது. யார் சேர்ந்தால் ஒரு கவிஞர் அல்ல, 1000 கவிஞர் அல்ல, 1000 கூட்டங்கள் அல்ல, 1,00,000 கூட்டம் அல்ல, கோடிக்கணக்கானவர்கள் இல்லை, இந்த படைப்புகளே ஒன்று சேர்ந்தாலும் உங்கள் புகழை சொல்லி முடியாது. காரணம் என்ன தெரியுமா நாயகமே? நபியே நாயகமே, உங்களுடைய புகழை ஒவ்வொரு நிமிட நேரத்திலும் நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன், நாம் உயர்த்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொன்னதால் இங்கே கவிஞர்கள் புகழ புகழ ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் கோடிக்கணக்கான கவிஞர்கள் சேர்ந்து புகழ்ந்தால், மஹ்லூக்கீன்கள் புகழ்ந்தால், படைப்புகள் புகழ்ந்தால், படைப்பாளன் அந்த ஒரு நிமிடத்தில் அவர்களுடைய புகழை மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறான். எங்கே போய் முடியும் அந்த புகழ்? புகழுக்கு எல்கையே இல்லை. அதைத்தான் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுவார்கள். அல்லாஹ் என்று மட்டும் சொல்லாதே, நாடியதையெல்லாம் கண்மணி நாயகத்திற்கு சொல். நாம் அல்லாஹ் என்று சொல்லவே மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளை சொல்லுகிறோம். சொல்லுவது எதனால்? நஸ்தாது ஈமானம் வ யகீனா, எங்களுடைய ஈமானம் யகீனும் அதை கொண்டு எங்களுக்கு அதிகப்பட்டு கிடைக்கும். சஹாபாக்கள் அதைத்தானே சொல்லுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான செய்தியை சொல்லுகிற பொழுது, யாரும் அறியாத செய்திகளை சொல்லுகிற பொழுது, யாருக்கும் விளங்க முடியாத செய்திகளை சொல்லுகிற பொழுதெல்லாம் நஸ்தாது ஈமானம் வ யகீனா என்ற வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஈமானை சொல்வார்கள். அடுத்து சொல்கிறார்கள், இப்படி கொஞ்சத்தையும் சொல்ல முடியாது, கொஞ்சத்தில் கொஞ்சத்தையும் எங்களால் புகழ முடியாது என்று ஒத்துவிட்ட அப்பா அடுத்து சொல்கிறார்கள், அஜஸ்னா அனில் இஹ்சாலி மதிஹி முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை புகழ்வதற்கு நாங்கள் இயலாமையில் ஆகிவிட்டோம். யார் சொல்லுகிறார்? வானத் சுஆதுக்கு தஹ்மீஸ் எழுதியவர்கள், வித்ரியாவிற்கு தஹ்மீஸை எழுதியவர்கள், ஆயிரக்கணக்கான பாக்களை புனைந்தவர்கள், என் இதயத்தில், என் எலும்புகளில், என் இரத்த நாளங்களிலெல்லாம் மதுஹுர் ரசூல், மஹப்பத்துர் ரசூல் புகுந்து விட்டது என்று சொன்ன நாதா சொல்லுகிறார்கள். அஜஸ்னா, நான் மட்டுமல்ல, இமாம் கஅப் இப்னு ஸுஹைர், ஹஸ்ஸான் இப்னு சாபித், இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற நாதாக்களோடு, அப்துர் ரஹீம் அல் புர்இ போன்ற நாதாக்களோடு நாங்களும் சேர்ந்து கொள்கிறோம். அஜஸ்னா அனில் இஹ்சாலி மதிஹி முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை ஒரு மட்டுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் இயலாமையிலாகிவிட்டோம். ரஜஅனா பிஃஹமின் மிஸ்ல ஜம்ரி முஹம்மதி, எங்களுடைய இதயத்தில் இருக்கிற விளக்கம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று நினைக்கிறோமே, அந்த நினைப்பின் கட்டத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். அது கரித்துண்டை போன்றுதான் இருக்கிறது. ஊத ஊத அதில் நெருப்பு வந்து கொண்டே இருக்கும். அணையாத கரித்துண்டு, அதிலே நெருப்பை வைத்து பற்ற வைக்கிற பொழுதெல்லாம் அது நெருப்பு கங்காக மாறி கண்மணி நாயகத்தை புகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் தீராது, தீராத வற்றாத ஜீவநதியாக கண்மணி நாயகத்தினுடைய புகழ்கள் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய இதயத்திலும் வற்றாத மஹப்பத்தை தந்தருள் புரிவானாக. நீங்காத பிரியத்தை நம்முடைய இதயத்தில் தரிபடுத்தி வைப்பானாக. காலம் காலம் நம்முடைய குடும்பத்தை மதுஹுர் ரசூலை பாடக்கூடிய குடும்பமாக ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஃபலம்மா அலிம்னா ஹுப்பஹு ஃபௌஸ சர்மதி, ஏன் நாங்கள் இப்படி எல்லாம் சொல்லுகிறோம் தெரியுமா? உலகத்திலும் எங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும், ஆகிரத்திலும் ஈடேற்றம் கிடைக்க வேண்டும். உலகத்திலும் நிம்மதியாக வாழ வேண்டும், ஆகிரத்திலும் நிம்மதியாக வாழ வேண்டும். உலகத்திலும் பணம் காசு அல்ல பெரிசு, உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ் தருகிற இதய நிம்மதி, அந்த நிம்மதியை நாங்கள் பெற வேண்டும் என்றால் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஃபலம்மா அலிம்னா ஹுப்பஹு, கண்மணி நாயகத்தினுடைய ஹுப்பை நாங்கள் விளங்கிய பொழுது, ஃபௌஸ சர்மதி, நிரந்தரமான ஈடேற்றம் அதுதான் என்று விளங்கிய பொழுது, லரபுனா உகூதன், நாங்கள் ஒரு மாலை செய்தோம். புகழ் பாக்களை கொண்ட மாலையை உருவாக்கினோம்.
அஹ்திமுஹா ஹுப்ப அஹ்மதி, அந்த மாலையை ஒவ்வொரு முத்து முத்தாக கோர்த்தோம். கோர்த்து கோர்த்து மாலையை உருவாக்கினோம். உருவாக்கிவிட்டு அதை நாங்கள் முடிச்சு போட்டோம். எப்படி முடிச்சு போட்டோம் தெரியுமா? ஹுப்ப அஹ்மதி, அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பை கொண்டு நாங்கள் முடிச்சு போட்டோம். ஹிதாமுன் அலல் அஹ்காபி, காலங்களின் மீது அது முத்திரையாக இருக்கிறது. லைஸ பிமுன்ஃபல்லின், அது உடையாத முத்திரையாக இருக்கிறது. எத்தனையோ பேர்கள் கவிதை எழுதுகிறார்கள், எத்தனையோ கவிதைகளை இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் வித்திரியாவை அழிக்க முடிந்ததா? புர்தாவை போன்ற ஒரு காவியத்தை இந்த உலகம் கண்டிருக்க முடியுமா? நம்முடைய சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்திரியாவுக்கும் தஹ்மீஸ் எழுதியதை போலவே புர்தாவுக்கும் தஹ்மீஸ் எழுதியிருக்கிறார்கள். புர்தாவுக்கு நிகராக உலகமே இன்று புர்தாவை படிப்பவர்களாக, புர்தாவிலே தன்னை லயித்தவர்களாக, அதிலேயே தன்னை பறிகொடுத்தவர்களாக, தன்னுடைய நோய்களுக்கு பரிகாரம் தேடியவர்களாக பார்க்கிறோமே. அதனால் தான் நாங்கள் ஒரு மதுகு மாலை என்பதை கோர்வை செய்தோம். அந்த மதுகு மாலை எப்படி இருக்கிறது தெரியுமா? உங்களுடைய மஹப்பத்தை கொண்டுதான் அதற்கு நாங்கள் முடிச்சு போட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக நிறைவுபடுத்துவார்கள். தஊனி, என்னை நிறுத்தாதீர்கள். எவனாவது வந்து என்ன நிறுத்த விருப்பப்படுகிறீர்களா? அப்பா சதகத்துல்லா அப்பா வித்திரியா பாடி இருக்கிறார்கள், கொஞ்சம் அதிகமா பாடிவிட்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? தஊனி, என்னை விட்டு விடுங்கள். வமதுஹி லிஷ்ஷஃபீஇ லஅன்னனி, எங்களுக்கு சிபாரிசு செய்பவர்களை நாங்கள் புகழ்வதாகிறது. லஅன்னனி என்றால் லஅல்லி, நான் ஆதரவு வைக்கிறேன். அனாலு பிஹி, அதை கொண்டு நான் அடைவதற்கு, குஃப்ரான தம்பி, என்னுடைய பாவத்திற்கு பாவ மன்னிப்பை தேடுவதற்கு நான் நாடுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்கிற பொழுதெல்லாம், சஹாபாக்கள் வந்து நிற்கிற பொழுதெல்லாம், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை ஓதுங்கள், அது உங்களுடைய வாழ்வை உங்களுக்கு வெற்றியின் அடித்தளமாக ஆக்கி தருமல்ல, பாவத்தை கரைக்கும் ஒரு மிகப்பெரிய கரைப்பானாக, பாவ நீக்கியாக சலவாத் இருக்கிறது என்றார்களே. சலவாத்து கண்மணி நாயகத்தினுடைய புகழ். நாயகமே, உங்களை புகழ்வதை யாரும் தடுப்பவனாக இருந்தால் அவனை பார்த்து நான் சொல்கிறேன், என்னை விட்டுவிடு, என் விஷயத்துல நீங்க தலையிடாண்டாம். ஏனென்றால் லஅன்னனி லஅல்லி, நான் ஆதரவு வைக்கிறேன். அனாலு பிஹி குஃப்ரான தம்பி, என்னுடைய பாவத்தை என்னுடைய ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? லிஅன்னனி உரஜ்ஜீஹி யா கௌமி லிலுஃபி அஜின்னனி, எனக்கு ஏற்பட்டிருக்கிற பாவங்கள், எனக்கு ஏற்பட்டிருக்கிற பாவம் என்ற பைத்தியங்கள், அவைகளெல்லாம் மிகவும் பலகீனமாக இருக்கிறது. அவைகள் பலகீனமான அந்த பாவங்கள், சிறுபாவங்கள், அந்த பாவங்களை மாற்றுவதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன். லஊனி அலா பாபிஷ் ஷஃபீஇ, கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான பாபில் என்னை விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, அந்தஸ்தை நாம் விளங்குகிற பொழுது நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஈமான் நமக்கு அதிகரிக்கிறது. லஊனி அலா பாபிஷ் ஷஃபீஇ நான் அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன். என்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்பாக்களை படிப்பதை தான் என் வாழ்நாளின் பொக்கிசமாக நான் நினைத்திருக்கிறேன். எனவே அதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள் என்று சொல்லி அப்பா அவர்கள் புகழ்பாக்களை படிக்கிறார்கள். புகழ் பாக்களை படிப்பது, கண்மணி நாயகத்தினுடைய சிறப்பை விளங்குவது, அவர்களுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்வது என்பது நம்முடைய ஈமானை நமக்கு வலுப்படுத்தி காட்டித்தரும். அருமையான சகோதரர்களே, அதுதான் சஹாபாக்கள் கற்றுக்கொண்ட பாடம். உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய கொடைத்தன்மையை பற்றி உலகம் அறிந்திருக்க முடியுமா? அல்லாஹும்ம அஹ்யீனி மிஸ்கீனா
வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மிஸ்கீன். மிஸ்கீனாக வாழ வைத்து மிஸ்கீனாக மௌத்தாக்கி மிஸ்கீன்களோடு என்னை எழுப்பு என்று கேட்டார்களே, அந்த கண்மணி நாயகம் கொடுத்த கொடையை பற்றி உலகம் தெரிந்திருக்கும். அவர்களிடத்தில் பொருள் இல்லாமல் இல்லை, அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், நிறைவாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹதா மன் தமாதா கய்யுஹு லிசுஜூதிஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? சஹாபாக்களிடத்தில் வந்தார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நாயகமே நாங்கள் தொழுகிறோம், எங்கள் வீடுகளில் நாங்கள் தொழுகிறோம், அப்படி தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் கூட எங்கள் உயிரினம் மேலான கண்மணி நாயகமே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எங்களுடைய வீடுகளில் வந்து தொழுங்கள், அந்த தொழுமிடத்தை நாங்கள் எங்களுக்கு பரக்கத்துற உள்ளதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்கிறோம், கண்மணி நாயகம் யார்? ஹதாமன் தமாதா கய்யுஹு லிசுஜூதிஹி. உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? ஹதாமன் தமாதா கய்யுஹு லிசுஜூதிஹி. தொழுகையிலே சோம்பேறித்தனம் வருகிறதே, தொழுகையிலே மடமைத்தனம் யாருக்கு வருகிறதோ, அப்படி மடமைத்தனம் வந்ததின் காரணத்தினால் தொழுகையில் மடமைத்தனத்தோடு இருப்பவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். லிமௌலாஹு ஹதாமன் நதாஹு வஜூதிஹி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். மன் நதாஹு வஜூதிஹி. அவர்களுடைய உஜூதை தேடக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்மணி நாயகத்தை விளங்க வேண்டும், அவர்களுடைய சிறப்பை புரிய வேண்டும், அவர்களுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும் என்று நினைத்தார்களே, அவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்கள் நாயகமே, மக்கத்து வேந்தரே, மதீனத்து நாயகமே, உங்களை விளங்குகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களுடைய ஈமானை வலுப்படுத்திய ஈமானாக தந்தருள் புரியுங்கள் நாயகமே. அடுத்து சொல்வார்கள், வலம் யுபதி ரப்பி மிஸ்லஹு ஃபீ வஜூதிஹி. உங்களை விளங்குகிற நாயகமே, உங்களுடைய பிறப்பில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்திய தன்மையில் இருந்து, உங்களுக்கு அல்லாஹ் தந்த திறமையில் இருந்து, உங்களுக்கு அல்லாஹ் தந்த மகத்துவத்தில் இருந்து அத்தனையையும் விளங்குவதற்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் விளக்கத்தை கொடுத்தீர்கள் என்று சொல்லிவிட்டு, அது என்ன விளக்கம் தெரியுமா? வலம் யுபதி ரப்பி, என்னுடைய ரப்பு வெளிப்படுத்தவே இல்லை, மிஸ்லஹு அவர்களை போன்று வெளிப்படுத்தவே இல்லை, ஃபீ வஜூதிஹி அவர்களுடைய வஜூதில், அவர்களுடைய படைப்பில் அவர்களை போன்று ஒரு காடை கூட இன்னொருவருக்கு படைக்கவில்லை. கண்மணி நாயகத்தினுடைய கண்ணை போன்று இன்னொருவருக்கு படைக்கவில்லை. முன்னாலும் பார்ப்பார்கள், பின்னாலும் பார்ப்பார்கள், வலதிலும் பார்ப்பார்கள், இடதிலும் பார்ப்பார்கள், எல்லா பக்கத்திலும் பார்க்கும் ஆற்றல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் பார்ப்பவர்கள் அல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தூரத்தில் உள்ளதையும் பார்க்கும் ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, நான் பார்க்கிறேன், ஹுஷூஅக்கும் வ ஹுலூஅக்கும், உங்கள் இதயத்தில் மறைத்து வைத்திருப்பதை பார்க்கும் ஆற்றலையும் அல்லாஹ் என்னுடைய கண்ணுக்கு தந்தான். நாயகத்தினுடைய கண்ணை போன்று யாருடைய கண்ணையும் படைக்கவில்லை, அவர்களுடைய கண்ணொளியை போன்று யாருடைய கண்ணொளியையும் படைக்கவில்லை. காதினுடைய ஆற்றலா, இதயத்தினுடைய ஆற்றலா? உலகத்திலேயே உறங்கினால் எல்லோருடைய இதயமும் உறங்கும், கண்ணும் உறங்கும். ஆனால் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய கண் உறங்கும், ஆனால் இதயம் உறங்காது. எனவே தான் அவர்கள் உறங்கினாலும் அவர்களுக்கு உதவ முடியாது என்பார்கள். அருமையான சகோதரர்களே, ஒரே ஒரு உறுப்பை எடுத்துக்கொண்டால் கூட என் கண்மணி நாயகமே, உங்களை போன்று யாரையும் அல்லாஹ் படைக்கவே இல்லை. வலம் யுபதி ரப்பி, என்னுடைய ரப்பு வெளிப்படுத்தவே இல்லை. மிஸ்லஹு அவர்களை போன்று, ஃபீ வஜூதிஹி அவர்களுடைய வஜூதில் அவர்களை போன்று அல்லாஹ் யாரை படைத்தான்? கண்ணா, காதா, வியர்வையா, உமிழ்நீரா? எதை சொல்ல முடியும்? ஒரு உறுப்பையாவது சொல்ல முடியுமா?
ஒரு முடியை சொல்ல முடியுமா? ஒரு ரோமத்தை சொல்ல முடியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமம் ஓரிடத்தில் இருந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து குர்ஆன் ஓதும் சப்தம் கேட்டதாக சொல்லி காட்டுவார்கள். நாயகத்தினுடைய ரோமம் குர்ஆனுடைய சப்தத்தை வெளிப்படுத்தும். உலகத்தில் ஒரு ரோமத்தை கூட, ஒரு அங்க அசைவை கூட இல்லை இல்லை நபியே நாயகமே, உங்களுடைய கையோ காலோ கண்ணோ எதில் பட்டதோ அதை போன்ற ஒரு பொருளை கூட உலகத்தில் பார்க்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்பட்ட இடத்தை, அவர்களுடைய கைப்பட்ட இடத்தை உலகம் அது போன்ற ஒரு இடத்தை, அது போன்ற ஒரு கையே அல்ல, அது போன்ற ஒரு இடத்தை உலகம் பார்த்திருக்க முடியாது. அதைத்தான் அப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள், வலம் யுபதி ரப்பி, தௌஹீதின் உச்சகட்டத்தில் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய ரப்பு வெளிப்படுத்தவில்லை, மிஸ்லஹு அவர்களை போன்று, ஃபீ உஜூதிஹி அவர்களுடைய உஜூதை போன்று யாருடைய உஜூதையும் அல்லாஹ் வெளிப்படுத்தவே இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அடுத்து வருகிறார்கள் தபீஅத்து உஜூதின். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடை எப்படி தெரியுமா? இயற்கை கொடை, அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். ருக்கிபத் ஃபீ உஜூதிஹி, ருக்கிபத் ஃபீ உஜூதிஹி, அவர்களுடைய படைப்பிலேயே கொடையோடு சேர்த்து அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் கொடுப்பார்கள். இல்லை என்ற வார்த்தையே சொன்னதே இல்லை என்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தவிர வேறு எந்த இடத்திலும் இல்லை என்ற வார்த்தையே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே இல்லை. லஹு ஃபின் நதா ஐதின் அவாயிதுஹா பஸ்தி வஸ்து. நபியே நாயகமே, லஹு கண்மணி நாயகத்திற்கு இருக்கிறது, ஃபின் நதா கொடையினுடைய விஷயத்தில், ஐதின் அவாயிது உதவி செய்யக்கூடிய கை இருக்கிறது, பஸ்துன் விரிவான கை இருக்கிறது. நாதாக்கள் விளக்கம் சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதா சுயில அன் ஷைஇன், எதையாவது ஒரு ஆளு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து எதையாவது கேட்டால், ஃபஅராத அன் யஃபஅலஹு அதை கொடுப்பதற்கு நாடினால் நாம் என்பார்கள். வயின் அராத அல்லா யஃபஅலஹு அப்படி கொடுப்பதற்கு நாடவில்லை, கொடுப்பதற்கு தகுதி இல்லாத பொருளாக இருந்தால் சக்கத்த அவர்கள் சாக்கித்தாகி விடுவார்கள். வகான லா யகூலு லிஷையின் லா, லா என்ற வார்த்தையை கண்மணி நாயகம் சொல்லவே மாட்டார்கள். இதை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தர, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இதே ஹதீஸை சொல்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது எதையாவது கேட்டால் ஆதாஹு அதை அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். வலக்கத் ஜாஅஹு ரஜுலுன் ஒரு மனிதர் வந்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். நாமும் கொடுக்கிறோம், நாமும் கொடுக்கத்தான் செய்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்கென்று ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹுடைய ரசூலுடைய வீட்டில் ஒரு பேரீத்தம்பழம் இருக்காது, வருபவர்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து தருகிறார்கள், ஒருவர் வந்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். ஃபஅதாஹு கனமன் பைன ஜபலைனி, இரண்டு ஆட்டு மந்தைகளை அவருடைய கையில் ஒப்படைத்தார்கள். ஒரு ஆடு அல்ல, இரண்டு ஆடு அல்ல, இரண்டு ஆட்டு மந்தைகள். மந்தை என்ற வார்த்தை அங்கே ஹதீஸிலே இல்லை. கனமம் பைன ஜபலைனி, ஆட்டினுடைய இரண்டு மலைகளை கொடுத்தார்கள் கண்மணி நாயகம். ஃபரஜஅ இலா அஹ்லிஹி, அவர் தன்னுடைய குடும்பத்தின் பக்கம் போய் சொன்னாராம். ஃபகால யா கௌமி, என்னுடைய கூட்டத்தினரே, அஸ்லிமு நீங்களா முஸ்லிமாயிருங்க. ஃபஇன்ன முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅதி அதான் மன் லா யக்ஷல் ஃபாகத, அவர் வறுமையை பற்றி ஒன்றும் பயப்பட்டதா தெரியல, தனக்கு குடும்பத்துக்கு ஏதாவது தேவைன்னு எந்த சிந்தனையும் இல்லை, அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது. நஸ்தாது ஈமானம் வயகீனா, யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதை மீண்டும் ஒரு தடவை சொல்லி எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம்.
அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் அள்ளி அள்ளி வழங்கி கொடுத்ததை பற்றி சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 70,000 திர்ஹங்கள் வந்தது ஒரு நாளைக்கு. 70,000 திர்ஹம் இன்னைக்கல்ல, நம்ம வயதுக்கு முதிர்ந்தவர்களே நம்முடைய காலகட்டங்களில் சொல்வார்கள், நாங்கள் வாழுகின்ற காலத்தில் தங்கம் 1 பவுன் 100 ரூபாய்க்கு விற்ற காலம் என்பார்கள். இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 70,000 திர்ஹம் என்றால் அதற்கு கணக்கிட்டு முடியாது. இப்பொழுது 70,000 திர்ஹம் கண்மணி நாயகத்திடத்திலே வருகிறது. மஸ்ஜிதில் ஒரு பாய விரிச்சு அதுல அந்த தங்க நாணயங்களை எல்லாம் தட்டுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் மனதை திருப்பி பாருங்கள், மஸ்ஜிது நபவி சஹாபாக்களுடைய கூட்டம் குழுமி இருக்கிறது. 16ஆம் பக்கத்து நிலவாக மனிதகுல மாணிக்கமாக மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்க அவர்களுக்கு முன்னால் ஒரு பாய், அந்த பாயிலே தங்க நாணயங்கள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாணயம் அல்ல, 1000 அல்ல, 70,000 நாணயங்கள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் முன்னால் அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை கொஞ்சம் மனக்கண் முன்னால் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. தங்க நாணயம் கிடைக்கிறதோ இல்லையோ, யா ரசூலல்லாஹ் உங்களிடமிருந்து அருள் நிறைந்த இல்மை எங்களுக்கு தந்து விடுங்கள் நாயகமே. தங்க நாணயம் வேண்டான்னு சொல்லல, ஒரு நாணயம் கையில கண்மணி நாயகன் தந்தா அதனுடைய பரக்கத்தே வேற. 70,000 நாணயங்களை தட்டி வைத்துவிட்டு மஸ்ஜிது நபவியின் ஒரு ஓரத்தில் கண்மணி நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள். பமா ரத்த சாயிலன், கேட்கக்கூடிய யாரையும் தட்டல்ல, அள்ளி அள்ளி வளர்ந்து கொண்டிருந்தார்கள். எதுவரையிலும் ஒரு 70 நாணயம் தனக்கு எடுத்து வைத்துக் கொள்கிற வரையுமா, இல்லை ஒரு 7 நாணயம் ஒரு நாணயத்தையாவது தனக்கு எடுத்து வைத்துக் கொள்கிற அளவா? ஹத்தா ஃபரக மின்ஹு, அதிலிருந்து எல்லா நாணயங்களையும் முடிவது வரையிலும். சும்ம காலு, இது பெரிய திர்ஹத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அருமையான சகோதரர்களே, ஒரு திர்ஹம் கூட 70,000 திர்ஹங்களை வாயிலே தட்டி வைத்து அள்ளி அள்ளி வழங்குபவர்களுக்கு அன்றைய தின செலவுக்காக வேண்டி ஒரு நாணயத்தை எடுக்கலாமா என்றால் அதையும் எடுக்கவில்லை. வருபவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் நினைவுபடுத்துகிறார்கள். அது என்ன கொடை தெரியுமா? நாமெல்லாம் கொடுக்கிறோம், சஹாபாக்களும் கொடுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். கொடையாளர்களுடைய கூட்டத்தை உருவாக்கினார்கள். எத்தனை பேர்கள் ஹாத்தம் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடை வள்ளலையே சொல்வார்கள். அரபகத்திலே பேர் போன கொடை வள்ளல்கள் அவர்களெல்லாம் எங்கள் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடைக்கு முன்னால் பக்கத்தில் நெருங்க முடியாது. ஒரு காசை, ஒரு 10 ரூபாய் நோட்டை, ஒரு 100 ரூபாய் நோட்டை அல்லாஹ் விசாலமாக்கி வைப்பானாக. ஆயிரக்கணக்கான நோட்டுகளை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது நமக்கு ஒரு பணிவு வர வேண்டும். நான் பெரிதாக எதையோ கொடுத்து விட்டேன் என்ற எண்ணம் வர வேண்டாம். என் ஹபீபான மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், உயிரினும் மேலான கண்மணி நாயகம் 70,000 திர்ஹங்களை தட்டி வைத்துவிட்டு ஒன்றை கூட இல்லாமல் அள்ளி அள்ளி வணங்கினார்களே. நான் என் அக்கௌண்டிலே எவ்வளவு வைத்திருக்கிறேன், எனக்கு எவ்வளவு சொத்து கிடக்கிறது, எத்தனை வீடுகள் எனக்கு இருக்கிறது, எல்லாம் இருந்து கொண்டுதானே நான் கொடுக்கிறேன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருகிற பொழுது பணிவும் வரும். கண்மணி நாயகத்தின் மீதுள்ள மஹப்பத்தும் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாகும். சிலரிடத்தில் சில உதவிகளை கேட்டால் நாங்க நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்ற வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தை வர வேண்டாம். அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி தந்தருள் புரிவானாக. என் கண்மணி நாயகம் கொடுத்ததற்கு முன்னால் நான் என்ன கொடுத்து விட்டேன்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்ததற்கு முன்னால் நான் என்ன கொடுத்து விட்டேன்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் நான் ஒரு மனிதனா? எனக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் தந்திருக்கிறான்? அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடையை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் போதாது, நாமும் வழங்க வேண்டும். அல்லாஹ் தந்த பொருள் அவன் இன்று நம்மிடத்தில் தந்திருக்கிறான். வேறொருவரிடத்தில் இன்னொரு நாள் கொடுக்கலாம்.
நம்மை வாங்கவும் வைக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் என்றும் உயர்ந்த கரமாக நம்முடைய கரத்தை ஆக்குவானாக. எப்படி கொடுத்தார்கள்? இப்படி அதைத்தான் அப்பா அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். தபீஅத்து ஜூதின் ருக்கிபத் ஃபீ வஜூதிஹி. நபியே நாயகமே, கொடை என்ற தன்மை உங்களுடைய படைப்போடு சேர்த்து இணைத்து பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. கொடை என்ற தன்மை வேறு, நீங்கள் வேறு என்ற தன்மையில் எங்களுக்கு பேச தெரியாது. அருமையான சகோதரர்களே, இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். ஹுனைன் போர்க்களத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருளை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், போரில் கிடைத்த பொருட்களை. அப்பொழுது ஒரு பெண்மணி அங்கே வருகிறாள். யாரிடத்தில் வருகிறாள்? அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, ஒரு பெண்மணி கண்மணி நாயகத்திடத்தில் வருகிறார்கள் என்ற வார்த்தையை கேட்டதும் நமக்கு ஒரு ஆதங்கம், நமக்கு ஒரு எண்ணம், என்று நான் என்னுடைய ஹபீபிடத்தில் செல்லுவேன். கனவில் என்னுடைய ஹபீபிடத்திலே நான் சென்று, நாயகமே ஏதாவது தாருங்கள் என்று எப்பொழுது நான் கேட்பேன்? அந்த தௌஃபீக் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்ற உறுதி வருகிற பொழுது நாமும் மதீனா மாநகருக்கு சென்று அந்த பெண்ணை போன்று நாமும் கையேந்தி நிற்கிற வாய்ப்பை நம் மனக்கண் முன்னால் கொண்டு வரலாம். ஹுனைன் போர்க்களம் முடிந்த நேரம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வருகிறாள், வந்து ஒரு பாட்டு பாடுகிறாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டெல்லாம் நிறுத்துன்னு சொல்லல, பாடுங்கண்டாங்க. பாட்டு மௌலிது ஷரீஃப் அல்ல, மதுஹுன் நபி அல்ல. அதனால் தான் நாம் எல்லா விதமான பாட்டுகளையும், அனுமதிக்கப்பட்ட பாட்டுகளை அனுமதிக்கப்பட்ட முறையில் அங்கீகரிக்கிறோம். ஒரு பாட்டு பாடுகிறாள். அதிலே தன்னுடைய பால்குடி பருவத்தை பற்றி நினைவு கூறுகிறாள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமா அம்மையா அவர்கள் பால் கொடுத்தார்களே, ஹலீமா அம்மையாருக்கு கிடைத்த சிறப்பு உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் கிடைக்கவில்லை. உலகத்தையே கையில் வைத்து, தன்னுடைய மடியில் வைத்து, தன் மார்பகத்தில் பால் கொடுக்கும் பாக்கியம் பெற்றார்களே ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பாக்கியத்துக்கு நிகர் உலகத்தில் யாருக்காவது கிடைக்குமா? பூமானின் புனித முகத்தை, சிறுவயதில் இருக்கிற பொழுது இலங்கும் முகத்தை, சூரியன் தோற்கும் பிரகாச முகத்தை, சந்திரன் வெட்கப்படும் அருமை முகத்தை தன் மடியிலே கிடத்தி வைத்து தன் மார்பகத்தில் இருந்து அமுதூட்டும் பாக்கியம் பெற்றார்களே, அந்த முகத்தை எப்படியெல்லாம் பார்த்து ரசித்திருப்பார்கள். ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த பெண் வந்து நிற்கிறார்கள். வந்து நிற்றுவிட்டு, நாயகமே, உங்களுக்கு எங்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள் பால் கொடுத்ததனுடைய சிறப்பை பற்றி ஒரு கவிதை பாடுகிறார்கள். ஃபரத்த அலைஹிம் மா அஹத வ அஅதாஹும் அதாஅன் கஸீரா. அந்த கூட்டத்தினருக்கே கொடுக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அள்ளி அள்ளி வழங்குகிறார்கள், மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இல்லை. அதுதான் குறையாத கொடை அல்லவா? நாம் தான் ஒரு தடவை கொடுத்தா 10 தடவை எண்ணி பார்க்கும் சமுதாயமாக அல்லவா இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எண்ணி பார்க்காமல் கொடுத்தவர்கள், அதிலே அவர்களுக்கு கொடைக்கு குறைவே ஏற்படவில்லையே, கொடுத்தார்கள். ஹதீஸில் எழுதுகிறார்கள், ஃபரத்த அலைஹிம் மா அஹத வ அதாஹும் அதாஅன் கஸீரா. எவ்வளவு கொடுத்தார்கள் என்று எங்களால் சொல்ல முடியவில்லை. அவர்கள் எடுத்ததை எடுத்தார்கள், நாயகம் கொடுத்ததை கொடுத்தார்கள். இதை தவிர இதற்கு அர்த்தம் வைக்க, பொருள் வைக்க தெரியவில்லை. ஹத்தா கௌமன் மா அஅதாஹும். அவர்கள் எவ்வளவு எடுத்தார்கள் என்பதை எங்களால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அருமையான சகோதரர்களே, அதில் உள்ள ஒவ்வொரு நபர்களும், அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் 500 திர்ஹங்களுக்கு குறையாமல் கிடைத்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு பெரும் கூட்டம் வந்து நின்றாலும் கொடுத்தார்கள். அதனால் தான் அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாயகமே, உங்கள் கொடை என்ன தெரியுமா? தபீஅத்து ஜூதின் ருக்கிபத்து ஃபீ ஜூதிஹி. நபியே, உங்களுடைய கொடை உங்களுடைய படைப்போடு சேர்த்து பின்னி பிணைந்து படைக்கப்பட்டதாக மாறிவிட்டது. அது உருவாக்கப்பட்ட கொடைத்தன்மை அல்ல. உருவாக்கி எடுக்கப்பட்ட கொடைத்தன்மையாக இருந்தால் அதிலே மாற்றம் இருக்கலாம். உங்களிடத்தில் வந்து கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுத்தீர்களே. இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியை சொல்வார்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு ரிவாயத் செய்து தருகிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. பஹ்ரைனிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொருள் வருகிறது. இந்த பஹ்ரைன் உள்ள பேரு ஹதீஸுகள்ல புகாரியில பதிவாயிருக்கு. வேற எந்த நாட்டினுடைய பெயரும் இன்னைக்குள்ள பஹ்ரைன் அல்ல, அது பஹ்ரைன் என்ற பெயர் ஹதீஸுகள்ல புகாரியில பதிவாயிருக்கிறது. துபைனோ அல்லது கத்தர்னோ இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் எங்கேயும் இல்லை. பஹ்ரைன் என்ற வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஊரை வெளிச்சமாக்கி ஹராமான செயல்பாடுகளை விட்டும் பாதுகாப்பானாக. இஸ்லாமிய நாடுகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் செல்வத்தை பரக்கத்து நிறைந்த செல்வமாக ஆக்கி அதை கொண்டு உலகத்துக்கு வழிகாட்டும் செல்வமாக ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, துஆ செய்கிற பொழுது உலக முஸ்லிம் நாடுகளுக்காக துஆ செய்யுங்கள். அவர்களிடத்தில் இருக்கிற அழுக்காடுகள் மாறுவதற்கு துஆ செய்யுங்கள். அங்கு இருக்கும் ஃபித்னா பசாதுகள் மாறுவதற்கு துஆ செய்யுங்கள். யூத நஸ்ரானிகளுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது மாறுவதற்கு துஆ செய்யுங்கள். அங்கே புனிதம் ஏற்படுவதற்கு துஆ செய்யுங்கள். அந்த நாடுகளில் இருக்கிற ஃபித்னா பசாது ஜினா ஃபனா போன்றவைகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அந்த நாடுகள் தூய்மையாக இறங்குவதற்கு துஆ செய்ய மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உலகத்தையே இயக்கும் மிகப்பெரிய சக்தி அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கையில் கொடுத்திருக்கிறான். இருந்தாலும் முஸ்லிம்கள் பிறரிடத்திலே கையேந்தி நிற்கிற கொடுமையை பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பஹ்ரைனில் இருந்து பொருள் வந்திருக்கிறது. மஸ்ஜிதிலே அதை தட்டுகிறார்கள். அது மிகப்பெரிய பொருளாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை விட்டு வெளியே வருகிறார்கள். மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே இந்த பொருள் தட்டப்படுகிறது. மஸ்ஜிதை விட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பீரமான நடையோடு வருகிறார்கள். இவைகளெல்லாம் மதீனா மஸ்ஜிது நபவிக்கு சென்றவர்கள் கொஞ்சம் உள்ள உறுதியோடு சிந்தித்து பாருங்கள். மஸ்ஜிது நபவியை மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அந்த மஸ்ஜிது நபவியில் இருந்து அந்த மிம்பர் படியில் இருந்து அந்த மிஹராபில் இருந்து கண்மணி நாயகமே இறங்கி வருவதை போன்ற ஒரு நிலையை நம்முடைய உள்ளத்திற்கு கொண்டு வருகிற பொழுது அல்லாஹ் நஸ்தாது ஈமானம் வயக்கீனா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மனதை ஓடவிட்டு மதீனா மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் பஹ்ரைனுடைய பொருள் கொட்டப்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய பொருளாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை விட்டும் கம்பீரமாக வெளியே வருகிறார்கள். வந்து அந்த பொருளின் பக்கம் திரும்பி பார்க்கணும். தன்னுடைய தொழுகை இவைகளை போன்ற வேலைகள் வீட்டில் போய் தொழக்கூடிய தொழுகைகள் இருக்கும். அவைகளை எல்லாம் முடிக்கிறார்கள். வந்து திரும்ப உட்காருகிறார்கள். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஹத்தா இலா அன் ஜா அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்தினுடைய சிறிய தந்தையார் வருகிறார்கள். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்களாம், ஃபஇன்னி ஃபாதைத்து நஃப்ஸி வ ஃபாதைத்து அகீலா. நான் என்னுடைய குடும்பத்துக்கும் பொறுப்பேற்றிருக்கிற நாயகமே. சில சமயங்கள்ல சொல்லுவோமே, நமக்கு உதவிகள் கிடைக்கிற இடங்கள்ல எல்லாம் எங்க குடும்பம் கொஞ்சம் பெருசு, பெரிய குடும்பம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த வார்த்தையை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்திடத்தில் சொல்லுகிறார்கள். இந்த காட்சியை வெறுமனே நாம் சிந்தித்து நம்முடைய கதை கேட்டு பலன் அல்ல, ஈமானுடைய உணர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும். மதீனா மாநகருக்கு சென்று அப்பாஸ் நாயகம் கண்மணி நாயகத்துக்கு முன்னால் நின்று கொண்டு, நாயகமே எங்க கொஞ்சம் குடும்பம் கொஞ்சம் பெருசு நாயகமே, அது மட்டுமல்ல வேறொரு குடும்பம் அகீலுடைய குடும்பத்துக்கும் நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஹுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கிடுங்க அப்பாஸ் நாயகமே, நான் தரல, உங்களுக்கு பொருள் என்ன கிடக்குது, எவ்வளவு வேணும்னாலும் அள்ளிக்கிடுங்கண்டாங்க. அப்பாஸ் நாயகம் பார்த்தாங்க, இப்ப அள்ளி கிடைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, மேல கிடக்கு துண்டை கீழே விரிச்சாங்க. துண்டை விரித்து அது நிறைய பொருளை அள்ளினார்கள், நிறைய அள்ளினார்கள். பலம் எஸ்தத்தி, அவங்களால தூக்க முடியல, கீழே அள்ளி கட்டி வச்சாச்சு, பொருளை தூக்க முடியல. கண்மணி நாயகம் பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கிறார்கள். இப்பொழுது அப்பாஸ் நாயகம் சொன்னாங்களா, நாயகமே கொஞ்சம் யாரையாவது தூக்கி தலையில வைக்க சொல்லுங்களேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு புன்சிரித்த முகத்தோடு சொன்னார்களாம்,
யா ரசூலல்லாஹ் முர் பஅலஹும் பிரஃபைஹி இலைய, எனக்கு என் தலையில வைக்க இதுக்கு யாராவது கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்களேன். அதற்கு கண்மணி நாயகம் இல்ல இல்ல ஃபர்ஃபஹு அன்த, நீங்களே தலையில தூக்கி வச்சுக்கிடுங்கன்றாங்க. தூக்கி பார்க்கறாங்க திரும்ப அப்பாஸ் நாயகம், லம் அஸ்தத்தி, முடியல, திரும்ப முடிச்சு அவிழ்த்தாங்க. கட்டுன கட்ட அவிழ்த்து மனசு வரல, கொஞ்சத்தை எடுத்து வெளியே போட்டாங்க. வெளியே போட்டுக்கிட்டு திரும்பவும் தூக்கி பார்த்தாங்க, முடியல. திரும்பவும் கண்மணி நாயகத்திரத்தில் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம மௌலிது ஷரீஃபில் உட்கார்ந்து கொண்டு யா ஹபீபி யா முஹம்மத் யா அரூசல் ஹாஃபிகைனி என்று ஓதுகிற பொழுது வெறுமனே யா முஹம்மத் அல்ல, யா சய்யிதஸ் சாதாத் என்று அழைக்கிற பொழுது வெறுமனே யா சய்யிதஸ் சாதாத் அல்ல, மதீனா மாநகருக்கு நம்முடைய இதயத்தை திருப்பி ரவுதாவுக்கு முன்னால் நின்று கொண்டு அப்பாஸ் நாயகம் சொன்னார்களே யா ரசூலல்லாஹ் என்று அழைத்தார்களே, அதே அழைப்பை யா ஹபீபி யா முஹம்மத் என்று அழைக்கிற பொழுது அது மௌலிது மஜ்லிஸாக இருக்கும். இல்லைன்னா வெறுமனே பாட்டு பாடுறதா காலம் போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்பாஸ் நாயகம் இப்போ நாயகத்தை பாட்டு முர், இப்ப ரெண்டாவது நம்ம கொஞ்சம் வெளியே போட்டுட்டோம்ல, இப்போவாது கட்டளை இடுவார்கள். முர் பஅலஹும், யாருக்காவது கட்டளை இடுங்கள் நாயகமே, கொஞ்சம் தூக்கி தலையில வைக்கட்டும். கண்மணி நாயகம் சொன்னார்கள் ஃபர்ஃபஹு அன்த, நீங்களே வச்சுக்கிடுங்களேன். சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நீங்களே வச்சுக்கிடுங்க, பரவாயில்ல, அவங்களாம் வேண்டாம், அவங்களுக்கு சிரமம் கொடுக்காண்டாம், நீங்களே தூக்கி தலையில வச்சுக்கிடுங்க. நல்லா தூக்கி பார்க்கறாங்க அப்பாஸ் நாயகம், தூக்க முடியல. உடனே திரும்பவும் முடிச்சு அவிழ்த்து கொஞ்சம் பொருளை எடுத்து வெளியே வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு திரும்ப தூக்கி பார்க்கறாங்க, இப்ப தூக்க முடியுது. அப்படியே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அப்பாஸ் நாயகம் போகிற காட்சியை கண்மணி நாயகம் பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். ஹதீஸில் எழுதுகிறார்கள், ஃபமா ஸால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்பஉஹு பஸரஹு ஹத்தா ஹஃபிய அலைனா அஜப்னா மின்ஹு. பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்பாஸ் நாயகம், சந்தோஷமாக தூக்கி கொண்டு செல்லுகிற அந்த அருமை காட்சியை பார்த்து கொண்டே இருந்தார்கள். வைத்த கண்ணை மாற்றாமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? கண்மணி நாயகம். அப்பாஸ் நாயகத்திற்கு நாயகம் யாரு? பிள்ளை, மகன். தன் சிறிய தந்தையார் தூக்கி செல்வதை, சந்தோஷமாக தூக்கி செல்வதை பார்க்கிறார்கள். தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அஜபம் மின்ஹு, ஆச்சரியப்பட்டவர்களாக பார்க்கிறார்கள். ஃபமா காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் அப்பொழுதும் ஃபமா காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸம்ம மின்ஹா திர்ஹமுன், அங்க ஒரு திர்ஹம் கடைக்கு இது வரைக்கும் எழுந்திருக்கல. திர்ஹங்களை எல்லாம் அள்ளி கொண்டு செல்பவர்கள் எல்லாம் அள்ளி கொடுக்க வைத்து விட்டு வெறுங்கையோடு எழுந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்களிடத்தில் செல்லுகிறார்கள் என்றால், அந்த மனைவிமார்களும் நாயகமே ஒரு கூட்டம் பொருள் வந்ததே, குடும்பத்துக்கு ஒண்ணும் இல்லையா? நம்ம வீடுகள்ல நம்மகிட்ட ஏதாவது வசதி வாய்ப்புகள், அதுவும் கவர்மெண்ட்ல இருந்து அரசாங்கத்தின் மூலம் வரக்கூடிய சலுகைகள் ஏதாவது நமக்கு வந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்கு, நம்ம உறவினர்களுக்கு ஒதுக்குகிறோம். அதவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனக்கண் முன்னால் நிறுத்தி நமக்கு கிடைப்பதற்கு தகுதியில்லாத எதையும் சேர்ப்பதை நாம் நிறுத்த வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ் அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிர்வகிக்கக்கூடிய நல்ல பொறுப்பாளிகளை நம்மில் அல்லாஹ் உருவாக்கி தந்தரல் புரிவானா. அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நமக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களை நாம் சிந்திக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடையினுடைய தன்மையை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்களுடைய கொடை எப்படி இருந்தது? தபீஅத்து ஜூதின் ருக்கிபத் ஃபீ ஜூதிஹி, நபியே நாயகமே உங்களுடைய கொடை என்பது சாதாரண கொடை அல்ல, உங்களுடைய படைப்பிலேயே அது இணைக்கப்பட்டதாக மாற்றப்பட்டதாக மாறி இருந்தது. அருமையானவர்களே, இன்னொரு செய்தியை சொல்வார்கள்.
இமாம் புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இணைந்து சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், ஜனங்களிலேயே அதிகம் கொடை கொடுப்பவர்கள் யார் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான், ரமலானில் இன்னும் அதிகம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ரமலான்ல நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், நம்ம ஊர்ல இருக்குதான் எனக்கு தெரியல, இந்த 27 வரைக்கும் ஜக்காத்தை பிற்படுத்து. 27க்கு கொடுத்தா அதிகப்படியான ஊர்களில் இருக்கு, 27க்கு ஜக்காத்து கொடுக்கணும். இந்த 27க்கு அந்த ஏழைகள் வாங்கி அந்த பணத்தை கொண்டு அவங்க துணி எடுப்பாங்களா, அந்த துணியை அதை கொண்டு தயார் செய்வார்களா? ரமலான் முழுவதும் ஒரே கூலியை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி இருக்கிறான். ரமலான் 1 வந்ததும் நம்ம பிள்ளைகளுக்கு துணி எடுப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் நாம் தயாராகிறோம். ஆனால் அடுத்தவர்களுக்கு கொடுக்குது என்று வருகிற பொழுது அது பிற்பத்தாக மாறட்டு, அந்த 10ல கூடுதல் நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தவறில்லை. இந்த எண்ணம் மனதில் இருந்தால் இப்பவுமே நம்ம கையில ஏழைகளுடைய கையில் ஒப்படைத்து விட்டால் ஏழைகள் அந்த பணத்தை கொண்டு தங்களுக்குரிய வாழ்வை வளப்படுத்துவார்களே, சந்தோஷமாக இருப்பார்களே, தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் ரசித்து அழகான ஆடைகளை எடுப்பார்களே, அதை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற நோய் நொடிகளை அல்லாஹ் மாற்றி தந்தருள் புரிவானே என்ற எண்ணம் நமக்கு வரும் அல்லவா? இதனால் இவ்வளவு நாளும் பிற்படுத்தினாலும் கொடுக்குது கொஞ்சம் வேகமா கொடுத்துரும். இன்னொரு விஷயம், அல்லாஹ் நமக்கு நீடித்த ஆயுளை தந்தருள் புரிவானாக. நமக்கு மௌத்து எப்பவும் உள்ளது நமக்கு எழுதி தரலையே, நம்ம பிற்படுத்தி கொடுக்கலாம் கொடுக்கலாம் நினைச்சு நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா கூலி நமக்கு கிடைக்காமல் போய்விடும். பரிபூர்ணமான கூலி, நியத் வைத்தால் கூலி கிடைக்கும் என்பது ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடமாக இருந்தாலும் பரிபூர்ணமான கூலி கிடைக்க வேண்டும் என்றால் ரமலான் வந்ததும் அந்த கணக்கை பார்த்து யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துடணும். இன்னொரு எண்ணம் நமக்கு இருக்கலாம், இன்னும் ஆட்கள் வருவாங்களே, ரமலான் கடைசி வரைக்கும் ஆட்கள் வருவாங்களே, அதுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய குடும்பத்திற்கு, உறவினர்களுக்கு, ஊர் மக்களுக்கு வளமையாக நாம் கொடுப்போமே, அறிந்து கொடுப்போமே. ஏழைகளாக இருப்பார்கள், எங்கும் வசதி இல்லாமல் இருப்பார்கள், எடுத்துச் சொல்வதற்கு புகலிடம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களை அறிந்து அவர்களுடைய வீடுகள் தேடிச் சென்று அவர்களுடைய கையில் கொடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை பெறுகிற பொழுது அல்லாஹுடைய ரசூலின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இறங்கி ரமலான் மாதத்தினுடைய கொடையை பற்றி அதிகமாக புகழ்கிற அளவுக்கு கொடுப்பார்களாம். திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களை, ஆரம்பத்திலேயே நினைவுபடுத்தினேன், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலனை பற்றி நாம் விளங்குகிற பொழுது நம்முடைய ஈமானை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகிறான். அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்தருள் புரிவானாக, மஹப்பத்தை ஏற்றி தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வாடிய முகத்தோடு, தேடுதல் எண்ணத்தோடு, முகம் வாடி இருக்கிறது, இதயத்தில் ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு, இந்த ரெண்டை நாம மனதில் வைக்க வேண்டும். சிலர்கள் வாடிய முகத்தோடு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு யாரையாவது அணுகுகிற பொழுது முகத்தில் அடித்தால் போல விரட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரும் யாசித்து வந்தால் இருந்தால் கொடுங்கள், முகத்தில் அடிப்பதை போன்று விரட்டி விடாதீர்கள். வாயில் வந்ததை சொல்லி விரட்டி விட வேண்டாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு நிமிட நேரம் தான் வேண்டும், அவனுடைய நிலையில் நாமும் நம்முடைய நிலையில் அவனும் வந்து விடலாம். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, நாம் பணக்காரன், நீ பிச்சைக்காரன் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். கையேந்தி வருபவர் சில சமயங்களை நம்ம சொல்லலாம், நல்ல உடம்பு ஆரோக்கியத்தானே இருக்கிறான், ஏன் சம்பாதிக்க வேண்டியதுதானே, இவன் ஏன் இப்படி பிச்சை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும்? நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. தேவையா? தனிமையில் அமர்ந்து துஆ செய்வோம். யா அல்லாஹ், நல்ல உடம்ப கொடுத்திருக்கிறியே, உழைக்கும் மனநிலையை கொடு என்று கேட்கலாம். அவன் முன்னால் முகத்தில் அடிப்பதை போன்று சொல்ல வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்த பாதை அல்ல. காரணம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை யாருடைய மனதையும் புண்படுத்துகிற பாதை அல்ல. சம்பாதியுங்கள் என்றார்கள்.
ஏதாவது தாருங்கள் என்று கேட்டு வந்த நேரத்தில் உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கோடாரி செய்து கொடுத்தார்களே தவிர அவர் முகத்தில் அடிப்பதை போன்று பேசவில்லை. யாராவது எதையாவது கேட்க வருகிற பொழுது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இடத்திலே உனக்கு சம்பாதிக்க வேண்டியதுதானே, நல்ல உடம்பு இருக்கிறது என்று கேட்கவில்லை, அன்போடு அவர்களை திருத்தினார்கள். நமக்கு உடம்பு ஆரோக்கியத்தை தந்து, சம்பாதிக்கும் திறமையை தந்து, சம்பாதிக்கும் மனோபக்குவத்தையும் தந்து நம்மை கொடுக்க வைத்தானே, அதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இன்னொருவனை அல்லாஹ் உடம்பில் ஆரோக்கியத்தை வைத்து அவனுக்கு சம்பாதிக்கும் மனநிலையை கொடுக்காமல் அவனை ஏழையாக வைத்திருக்கிறானே என்ற மனநிலை நமக்கு வேண்டாமா? அருமையானவர்களே, குடும்பத்தில் இருக்கும் ஏழைகளை கணக்கிட்டு பார்த்து அவர்களை பணக்காரர்களாக மாற்றுங்கள், அவர்களை ஏழைகளாக வைக்காதீர்கள். குடும்பத்தில் ஒரு ஏழை இருந்தால் அவனுக்கு வெறுமனே வாழ்க்கையின் வசதியை மட்டும் கொடுக்காதீர்கள், தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அவனை அடுத்த வருடம் ஜக்காத்து கொடுப்பவனாக மாற்றி காட்டுங்கள். நாம் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம்? நாம் ஒரு ரமலானுக்கு கொடுக்கிறோம், பெருநாளுக்கு கொடுக்கிறோம், அவனுக்கு ஏதோ 1000 2000 கொடுத்து விட்டோம் என்று சொல்லி காட்டுகிறோமே, எத்தனை பேர்களை நாம் முதலாளிகளாக மாற்றி இருக்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ், எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்குற மனநிறைவை எனக்கு தராத, இன்னும் கொடுக்கணும், கொடுத்து கொஞ்சம் தானே கொடுத்திருக்கிறோம், இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற மனநிறைவை தர வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வீரத்தின் விளைநிலமாக ஷைத்தானே பார்த்து பயப்படும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்பீரமா உட்கார்ந்திருக்கிறாங்க. கண்மணி நாயகம் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். வாடிய முகத்தோடு, தேடுதலின் இதயத்தோடு ஒருவர் ஓடோடி வருகிறார். வந்து கேட்கிறார், நாயகமே ஏதாவது தாருங்க நாயகமேன்னு கேட்டாங்க. ஏதாவது தாருங்கள் நாயகமே. அந்த காட்சியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களிடத்திலும் எதுவும் இல்லை, கண்மணி நாயகத்திடத்திலும் எதுவும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மா இன்தி ஷைஉன் அஅதாக, உனக்கு நான் கொடுப்பதற்குரிய பொருள் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு, வலாக்கின் அஸ்தக்ரிது, உனக்காக உங்களுக்காக நான் கடன் வாங்கி தருகிறேன் என்கிறார்கள். கருணையின் வடிவான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொஞ்சம் கோபம் வருது. கோபம் வந்து சொன்னார்களாம், கோபம்னா நாயகத்துக்கு முன்னால் உள்ள கோபம் அல்ல, விஷயத்தை சொல்ல வருகிறார்கள். மா கல்லஃபகல்லாஹு ஹாதா அதைத மா இந்தக, இருந்தா கொடுங்க நாயகமே, ஏன் சிரமம் எடுத்துக்கிட்டீங்க நாயகமே, ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள். ஃபைதாலமக்கும் இந்தக ஃபரா தகல்லஃப், நாயகமே உங்களிடத்தில் எதுவும் இல்லைன்னா சிரமம் எடுத்துக் கொள்ளாதீர்கள் நாயகமே என்று சொன்னதும் ஃபகரிஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌல உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொல் கண்மணி நாயகத்திற்கு வெறுப்பை தந்தது. ஹத்தா அரஃப ஃபீ வஜ்ஹிஹி, கண்மணி நாயகத்தினுடைய முகத்தில் கோபம் வந்து விட்டது. கேட்டு வந்து தேடுதல் இதயத்தோடு, வாடிய முகத்தோடு என்னிடத்தில் வருகிறானே, அவனை பார்த்து ஒன்றுமில்லை என்று நான் சொல்லவா, கடன் வாங்கியாவது நான் கொடுப்பேன் என்று சொல்லி காட்டினார்களே. முகம் கோபமானதும் ஒரு சஹாபி எழுந்திருத்தார்கள். யா ரசூலல்லாஹ் பி அபீ வ உம்மி அன்த, நபியே நாயகமே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஃபஅதி, நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். வலா தஹஷ மின் தில் அர்ஷி இக்லாலா, கொடையின் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்விடத்தில் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். தருவோன் அல்லாஹ் அல்லவா, உலகத்தில் உள்ள பணக்காரனா தாரா, நமக்கு அல்லாஹ் அல்லவா தருகிறான். எனவே ஃபதபஸ்ஸம வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் இப்பொழுது பிரகாசமானது. இதை கொண்டே வஹாதா வகஹாதா பிஹாதா உமிர்து, இதை கொண்டே நான் யாவப்பட்டேன் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். என்றால் வித்திரியாவின் ஒரு அடியை எடுத்தாலே, அதனால்தான் பரக்கத்துக்கு முதல்ல ஒரு 3-4 அடிக்கு அர்த்தம் வச்சிருக்கேன். அதில் நிகழ்ச்சிகள் எதையும் சொல்லி விளக்க வராமல் அதில் பொருளை மட்டும் வைப்பதற்குரிய காரணம், ஒரு அடியை எடுத்து விளக்குவதற்கு இறங்கினால் அதுவே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடி போயிருக்கு. அல்லாஹ் பரக்கத்தான
அள்ள அள்ள குறையாத சுரங்கமாக வித்திரியாவை அமைத்திருக்கிறான். இந்த வருடம் அந்த பாக்கியம் கிடைத்ததை நினைத்து நினைத்து இரவு நேரங்களில் சுக்ரு செய்கிறேன். அல்லாஹ் நிரப்பமாக்கி தந்தல் புரிய வேண்டும். அல்லாஹ் கண்மணி நாயகத்தை புகழுகின்ற பாக்கியத்தை அவர்களுடைய மாதிகீன்களாக. இன்னைக்கு ஒரு அடி வந்தது, அதை சொல்லணும் என்று நினைத்த இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அது லாதில் உள்ள அடி. நாயகமே, உங்கள் அடிமையாகவும் உங்கள் பணியாளனாகவும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு அடியில சொல்லாங்க. அப்பா அவர்கள் வித்திரியால உங்கள் அடியாளா, உங்களுடைய அடிமையாகவும் உங்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பாவி பயலாகவும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாயகமே. உங்க பின்னால செருப்பை தூக்கி கொண்டு வருவேனே அவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாயகமே என்று ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள். அந்த வேண்டுதலை நாம் அடியிலிருந்து படிக்கவில்லை என்றாலும் நாமும் மதீனா மாநகர் மன்னர் மஹமூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிமீன்களாக, அவர்களுடைய அப்தாக, அவர்களுடைய அடிமையாக. அல்லாஹ்வுடைய அடிமைதான் நாம். அல்லாஹ்வுடைய அடிமை என்றால் உலகத்தில் கண்மணி நாயகன் நம்மை விற்க நினைத்தால் விற்கலாம் என்ற நிலைக்குள்ள அடிமையாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களை கனவிலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், அளவலாவி இன்பம் கொள்ளுகிற பேரின்ப பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கொடை வள்ளல், இயற்கையிலேயே கொடையின் மீது இணைத்து படைக்கப்பட்ட கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களிலிருந்து எதையாவது பெறும் அற்ப பிச்சைக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இல்மை அவர்களிடமிருந்து பெறும் உலமாக்களாக நம்முடைய உலமாக்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபித்னா நிரம்பிய காலத்தில் எதிரிகளுடைய முரட்டுத்தனமான கௌரவம் நிக்க அப்பளுக்கு அசிங்கம் நிறைந்த கொள்கைகளை எல்லாம் உடைத்து நிற்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய உலமாக்களுக்கு தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்தில் பூமானின் புனிதமான காலடிகளுக்கு கீழால் ஒன்று கூடும் பாக்கியத்தையும், லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழால் ஒன்று கூடும் பாக்கியத்தையும், மகாமே மஹ்மூதாவில் கண்மணி நாயகம் ஷஃபாத் செய்கிற நேரத்தில் அவர்களை நேரடியாக காணுகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.